வள்ளல் பெருமான் அவருடைய உரைநடை, அதில் புற மருத்துவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த புற மருத்துவத்தில் எப்படி நாம் உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு குறிப்பை சித்த மருத்துவராக நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அதாவது இப்போ எல்லாருமே நம்ம பண்ணுறது தான், அந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி மேற்கத்திய கலாச்சாரத்தில் சொல்லிட்டா அது மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் நம்முடைய தமிழ் மண்ணில் விளைந்த அந்த சித்த மருத்துவம், சித்தர் மருத்துவம் என்பது இன்றளவும் உலகத்தினரால் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நம்ம மறந்திருக்க முடியாது கபசுர குடிநீர் என்று. அந்த கொரோனா காலத்தில் நம்ம குடித்த அந்த குடிநீர் என்பது நம்முடைய சித்த மருத்துவர்கள் சொன்ன மருத்துவம்தான். அதற்கப்புறம் அது உலகளாவிய அளவில் பேசப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படியாக நம்முடைய சித்த மருத்துவர் வள்ளல் பெருமான் நமக்கு சில பல குறிப்புகளை கொடுக்கிறார். 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியது, 4 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியது, வருஷாந்தரத்துக்கு பண்ண வேண்டியது, அதை தவிர தினம் தினம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற பல குறிப்புகள் அந்த புற மருத்துவத்தில் இருக்குது. அதில் மிக முக்கியமாக டிடாக்ஸ்னு ஒரு வார்த்தையை நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் தெரியுமா. அந்த டிஜிட்டல் டிடாக்ஸ்னு ஒன்று, அது அந்த சமூக ஊடகங்களிலிருந்து விலகி நிற்பது, அதை செய்கிறது ஒன்று. ஆனால் நம்முடைய அனாட்டமி டிடாக்ஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அந்த அனாட்டமி டிடாக்ஸ் என்னன்னா, குறிப்பிட்ட கால அளவில் நம்முடைய உடலில் இருக்கின்ற கழிவுகளை வெளியேற்ற வேண்டும், அப்போது உடம்பு அப்படியே கலகலன்னு ஆயிடும் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அப்படியான குறிப்புகளைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்குறார். அதை புற மருத்துவம் என்கின்ற அந்த பகுதியில் சாதாரண விதி, அந்த பகுதியில் தான் இதையும் கொடுக்குறாருன்னா, இதையெல்லாம் நாம் இயல்பாக, எப்படி சுவாசம் நமக்கு இயல்பாக இருக்கோ அது மாதிரி இயல்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அதனால தான் சாதாரண விதி அப்படிங்கிறார். இதுவே சாதாரண விதினா சிறப்பு விதி, பொது விதி, அதுக்கெல்லாம் போனால் இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இல்லை, பார்ப்போம் அதையும். ஆனால் இன்றைக்கி இந்த சாதாரண விதியில் டிடாக்ஸ் பண்ணுறதை பற்றி நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றாரு. நிச்சயமாக உடனே நான் இப்போவே பண்ணிடுறேன் அப்படின்னு இதை ஆரம்பிக்கக்கூடாது. இதில் தான் நம்ம வித்தியாசமாக இருக்கணும். இந்த மாதிரி கருத்தியலை உள்வாங்கி கொண்டு அதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து தான் நாம் இதை செய்ய வேண்டும். மனசுக்கு சொல்கிறாருன்னா நம்ம உடனே செய்யலாம். ஆனால் உடம்புக்கு சொல்கிறார் என்னும்போது அந்த வகையான மருந்துகள் இப்போது கிடைக்கின்றனவா அல்லது நமக்கு பொருந்தி வருமா, இந்த தகவல்களையெல்லாம் தெரிந்து கொண்டபின் பயன்படுத்துவது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஆனால் சித்த மருத்துவர்கள் இதை இன்னமும் நம்மிடம் வருபவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கூடுதல் தகவல். அவர் என்ன சொல்றார் பார்க்கலாமா வள்ளல் பெருமான்? 6 மாதம் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு தரம் வெள்ளை காக்கட்டான் முதலானவைகளால் விரேசனம் வாங்கி கொள்ளுதல், 4 மாதத்திற்கு ஒரு தரம் மருக்காரை முதலியவைகளால் வமனத்திற்கு வாங்கி கொள்ளுதல், 1 வருடத்திற்கு ஒரு தரம் முள்ளி முதலானவைகளால் நசியம் செய்து கொள்ளல். 3 விதமான விஷயங்களை சொல்றார். 4 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு. இதெல்லாம் முந்தி நம்ம வீட்டில எல்லாம் பாட்டி வைத்தியம்னு செய்துட்டு தான் இருந்தாங்க. பாட்டிகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நீ இதை செய்தாகணும் அப்படிம்பாங்க. அப்புறம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிம்பாங்க. இதையெல்லாம் விட்டு விலகி நம்ம வெகு தூரம் வந்துட்டோம். ஆனால் இதை செய்வதனால் நம்முடைய உடம்பு இன்னமும் பலப்படும், நம்முடைய ஆரோக்கியம் இன்னமும் வளமாகும் என்று நமக்கு சொல்கிறார் வள்ளல் பெருமான். உடலில் இருந்து கழிவுகளை அகற்றுதல் என்பது மிக முக்கியம். ஆரோக்கியமான உடம்பு என்பது கழிவுகள் அற்ற உடலாக இருக்க வேண்டும் என்பதுதான் சித்த மருத்துவம் சொல்வது. சரி, சித்த மருத்துவத்தை பற்றி பேசுகிறோமே, நாம் பேசுவது சித்தர் பாடல்கள் தானே, ஆன்மீகம் தானே என்று ஒரு கேள்வி வரும். உடல் ஆரோக்கியம் என்பதும் ஆன்மீகத்தின் ஒரு வழிதான் என்று சித்தர்கள் பலமுறை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உணவு, மருத்துவம், ஆன்மீகம் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து நமக்கு சொல்லி கொடுத்தார்கள், அள்ளி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். இப்போ முதல்ல வள்ளல் பெருமான் சொல்கின்ற அந்த மருத்துவத்தை பாருங்கள். 6 மாதம் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு தரம் வெள்ளை காக்கட்டான் முதலானவைகளால் விரேசனம் வாங்கி கொள்ளுதல். விரேசனம் வாங்கி கொள்ளுதல் அப்படின்னா, இந்த வெள்ளை காக்கட்டான்கிற பூ பூக்கார அம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் காக்கட்டான் பூன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. மல்லிப்பூ மாதிரி வெள்ளையாக இருக்கும், ஆனால் வேறு விதமான வடிவத்தில் இருக்கும். அந்த காக்கட்டான் பூவை போய் நாளைக்கே வாங்கிட்டு வந்து உடனே இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அதற்காக அந்த சித்த மருத்துவரிடம் தகவலை கேட்டு பெற்று அதற்கு பின் பயன்படுத்துங்கள். இந்த வெள்ளை காக்கட்டான் பூவால்
ஒரு சிரப் மாதிரி செஞ்சு அதை சாப்பிடணும். விரேசனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னால் கழிவாக அதை வெளியேற்ற வேண்டும். வயிற்றுக்குள் இருக்கின்ற கழிவை எல்லாம், இந்த விரேசனம் என்றால் மலம் வழியாக வெளியேற்றுதல் என்று அர்த்தம். அந்த மாதிரி நாம் அதை செய்ய வேண்டும். முந்தியெல்லாம் குழந்தைகளுக்கு பேதிக்கு கொடுக்கணும் அப்படின்னு செய்வாங்க தெரியுமா? பாட்டியெல்லாம் ஓடியே போவாங்க குழந்தைங்க அந்த பாட்டியம்மா பிடிக்க வந்தா. ஆனால் கையை காலை பிடிச்சி சங்க வச்சு வாயில் ஊற்றிடுவாங்க பாட்டிகள்லாம். இப்போ அது மாதிரி செய்யறதில்ல. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறார், வெள்ளை காக்கட்டான் பூவால் விரேசனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஸோ அது ஒரு மருத்துவ குறிப்பாயாச்சு. அடுத்த குறிப்பு என்னன்னு பாருங்க. 4 மாதத்திற்கு ஒரு தரம் மருக்காரை முதலியவைகளால் வமனத்திற்கு வாங்கி கொள்ளுதல். மருக்காரை அப்படிங்கிறாரு. மருக்காலி அப்படிங்கிற ஒரு பட்டை இருக்கு. அந்த மரப்பட்டையால் வைத்து ஒரு பொடி தயாரித்து அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அது எதுக்குன்னா, அந்த பொடிகளால் வாயை கொப்பளித்தால் 60 வயது கிழவர்களோட இளைஞர்களுடைய பல் மாதிரி ஆகிவிடும் என்று சித்த மருத்துவம் சொல்கிறது. அப்படியான மருக்காரையிலிருந்து வருகின்ற மருக்காலி என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதை வைத்து என்ன செய்யணுமா பாருங்க. அதை 4 மாதத்திற்கு ஒரு தரம் மருக்காரை முதலியவைகளால் வமனத்திற்கு வாங்கி கொள்ளல். அதாவது வாய் வழியா வெளியில எடுக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். வயிற்றுக்குள் இருக்கின்ற கழிவை வாய் வழியாக வெளியே எடுப்பதன் பெயர் வமனம். அதை மருக்காரைங்கிற அந்த பட்டையின் மூலமாக, அதில் செய்யப்படுகின்ற மருந்தின் மூலமாக 4 மாதத்துக்கு ஒரு தடவை வாய் வழியாகவும் நாம் அந்த கழிவுகளை வெளியே எடுக்க வேண்டும். சில சமயம் நமக்கு அப்படியே வயிறு புரட்டிட்டு வரும், தலைவலி பின்னி எடுக்கும் தெரியுமா? அப்போது போய் கடகடன்னு வாந்தி எடுத்துட்டோன்னா அப்படியே பெரிய ரிலீஃப் ஆகிடும்ல. அதுதான் வயிற்றுக்குள் இருக்கின்ற கழிவு வெளியே வர வேண்டும் என்றால் வாய் வழியாகவும் வெளியே எடுத்து விட்டால் உடல் சீராகிவிடும். அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் மருக்காரை என்ற அந்த மருந்தின் மூலமாக சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. 1 வருடத்திற்கு ஒரு தரம் முள்ளி முதலானவைகளால் நசியம் செய்து கொள்ளல். முள்ளி அப்படிங்கிறது ஒரு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு காட்டு செடி. இதை வைத்து நசியம் செய்து கொள்ளல் அப்படிங்கிறார். நசியம் அப்படின்னா நேசல் ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. இப்போல்லாம் சளி பிடிச்சிருச்சு, இருமல் பிடிச்சிருச்சு அப்படின்னா மூக்கில் இந்த மருந்தை விட்டுக்கோங்க அப்படின்னு நேசல் ட்ராப்ஸ். அது ஏன்னா மேற்கத்திய மருந்து. அப்போ நம்ம நம்பி விடுவோம். ஆனால் நாம் நசியம் செய்யணும்னா, ஐயோ செய்யலாமா, தப்பு இல்லையா, உடம்புக்கு சரியாயிடுமா, கேட்கணுமா அப்படின்னு 1000 கேள்வி வச்சுருப்போம். அதுதான் நம்முடைய மனித இயல்பு. எனவே நேசல் டிராப்ஸாக இந்த முள்ளி என்கின்ற இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். இப்படியாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நேசல் டிராப்ஸ் எல்லாம் விடுறதுங்கிறதும் நம்முடைய தமிழ் பாரம்பரிய வாழ்க்கை முறையில் இருந்த வகைமை தான். நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் இதை பண்ணியிருக்காங்க நிறைய முறை. அதனால் இது கேள்விக்குரிய ஒன்று இல்லை. ஆனால் சரியான வழிகாட்டுதலோடு நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். நிச்சயமாக செய்வோம். அதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்தும் வெளிவரலாம், உடல் அழுத்தத்திலிருந்தும் வெளிவரலாம் என்பதுதான் சித்த மருத்துவம் நமக்கு தருகின்ற மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம். செய்வோம். நம்முடைய மண்ணின் விளைச்சலான சித்த மருத்துவத்தை நாம் பின்பற்றுவோம். அதன் மூலம் மன அமைதி, மனசாந்தி எல்லாத்தையும் பெறுவோம். வள்ளல் பெருமான் சொல்கிறார், இப்படியாக இந்த பொது மருத்துவம், சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி, அது 3ஐயும் இன்னமும் அதிகமாக பார்ப்போம். புற மருத்துவம் என்கின்ற இந்த தொடரை இன்னமும் அதிகமாக பேசுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.